ஹாய் வியூயர்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் 2 விதமாக பண்ண போகிறேன். ஒன்று நல்லா காரம் போட்டது, ஒன்று மைல்டாக இருக்கிறது. கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். தண்ணியை நிறையா விட்டு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். 6 to 8 விசில்ஸ் கொடுக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வச்சதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை அதோடு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பவுடர், உப்பு, பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு ஒரு 4-5 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் தேங்காயை அதோடு சேர்த்து அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இது சிம்பிள் மெத்தட். இது ஒரு வழியாக பண்ணுற ஒரு சுண்டல். இது ரொம்ப ஈஸி. சுண்டல் எப்படி பண்ணணுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, தனியா, மிளகா எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப சிகப்பாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வறுக்கணும், அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு. இதையும் அதோடு சேர்ந்து குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து அதில் கருவேப்பிலை, இந்த வேக வச்ச கொண்டக்கடலை, உப்பையும் சேர்த்துட்டு இந்த அரைச்ச பவுடரையும் போட்டு கலந்து விடணும். இந்த சுண்டல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக.